உலகம் முழுவதும் ஒரு நம்பிக்கை இருந்து வருகிறது. பலர் அதை மற்றவர்களுக்கு கடத்தியும் உள்ளனர். அது நமது இந்த மனம் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியே என்பதாகும். நாம் காண்பது, கற்பனை செய்வது அல்லது கனவு காண்பது என அனைத்தையும் நமது சொந்த மனதில்தான் உணர வேண்டும். உலகை பார்க்க நமக்கிருக்கும் ஒரே கருவி மனமே. மனம் குழப்பமாக இருந்தால் உலகம் நமக்கு குழப்பமாகவே தோன்றும். மனம் தூய்மையாகவும் இணக்கமாகவும் இருந்தால் உலகம் நமது பார்வைக்கு தூய்மையாகவும் இணக்கமாகவும் இருக்கும். மனதின் ஆற்றல்கள் ஒருமுகப்படுத்தப்பட்டு அதன் மீதே திருப்பப்பட வேண்டும். சிதறிய ஒளிக்கதிர்கள் ஒன்றிணைந்தால் எப்படி வலிமையானதோ அப்படியே ஒருமுகப்பட்ட மனமும் வலிமையானது. நாம் எப்படி தட்டுவது என்று தெரிந்தால் உலகம் தனது ரகசியங்களை விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கிறது. அது மன ஒருமைப்பாட்டிலிருந்து வருகிறது. மனித மனதின் ஆற்றலுக்கு எல்லையே இல்லை. அது எவ்வளவு அதிகமாக ஒருமுகப்படுத்தப்படுகிறதோ அவ்வளவு அதிக ஆற்றல் ஒரு புள்ளியில் குவிகிறது. அதுவே ரகசியம். அனைத்து அறிவையும் பெறுவதற்கான ஒரே வழி இதுவே. ஒரு வேதியியலாளர் தனது ஆய்வகத்தில் மனதை ஒருமுகப்படுத்துகிறார். இயற்கையின் ரகசியங்கள் அவருக்கு வெளிப்படுகின்றன. ஒரு வானியலாளர் தனது தொலைநோக்கி மூலம் மனதை ஒருமுகப்படுத்துகிறார். வானத்தின் ரகசியங்கள் அவருக்கு முன்னால் கொட்டப்படுகின்றன. ஒவ்வொரு அறிவியலிலும் இதுவே உண்மை. எண்ணத்தின் வலிமையைப் பற்றி நாம் நிறைய கேள்விப்படுகிறோம். ஆனால் உண்மையிலே எப்படி சிந்திக்க வேண்டும் என்று தெரிந்தவர், ஒருமைப்பாட்டின் வலிமை கொண்டவர் அற்புதங்களை செய்ய முடியும். மனித மனம் பிரபஞ்ச மனதின் ஒரு பகுதி. ஒவ்வொரு மனமும் மற்ற ஒவ்வொரு மனதுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அது எங்கு இருந்தாலும் அது முழுமையுடன் தொடர்பில் இருக்கிறது. நமது இந்த மனம் ஒரு மிகச் சிறந்த கருவி. ஆனால் இதை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம். இது ஒரு அமைதியற்ற குரங்கை போன்றது, எப்போதும் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு தாவுகிறது. இந்த குரங்கு மனதை எப்படி கட்டுப்படுத்துவது, அதை நமது விருப்பப்படி வேலை செய்ய வைக்கும் வகையில் எப்படி நமது சங்கல்பத்தின் கீழ் கொண்டு வருவது என்பதை நாம் கற்க வேண்டும். நாம் சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணமும், பேசும் ஒவ்வொரு சொல்லும், செய்யும் ஒவ்வொரு செயலும் மனதின் மீது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த தடயங்களை நமது மொழியில் சமஸ்காரங்கள் என்கிறோம். ஒரு மனிதன் நல்ல எண்ணங்களை சிந்தித்து நல்ல செயல்களை செய்தால் இந்த தடயங்களின் மொத்த கூடுதல் நன்மையாக இருக்கும். அது அவனையும் அறியாமல் அவனை நன்மை செய்ய தூண்டும். ஒரு மனிதன் மிக அதிகமான நற்பணிகளை செய்து பல நல்ல எண்ணங்களை சிந்தித்திருக்கும் போது அவனிடம் நன்மை மட்டுமே செய்யும் ஒரு தவிர்க்க முடியாத போக்கு உருவாகிறது. அனைத்து வெற்றிக்கும் அனைத்து ஆற்றலுக்கும் பெரிய ரகசியம் ஒருமைப்பாடு. மனதை உள்நோக்கி திருப்புங்கள். உங்களுக்குள்ளேயே அனைத்து ஆற்றல், அறிவு மற்றும் ஒளியின் ஆதாரத்தை கண்டறியுங்கள். மனித மனதினால் செய்யப்பட்ட அனைத்தும், கண்டறியப்பட்ட ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் ஒருமைப்பாட்டின் விளைவே ஆகும். இது இயற்கையின் அனைத்து பொக்கிஷங்களுக்கும் திறவுகோலாகும். மனதின் ஆற்றல்கள் சிதறிய ஒளிக்கதிர்களைப் போன்றவை. அவை ஒருமுகப்படுத்தப்படுவதற்கான நமது ஒரே வழி இதுதான். தன் மனதின் மீது கட்டுப்பாடு கொண்ட மனிதனுக்கு இந்த உலகம் முற்றிலும் மாறுபட்ட இடமாகத் தெரியும். உண்மையை அது உள்ளபடியே அவன் காண்கிறான். நம்மில் பெரும்பாலோர் குழந்தைகளைப் போன்றவர்கள். எப்போதும் புதிய ஒன்றால் திசை திருப்பப்படுகிறோம். நமக்குள் நிலையான நோக்கமில்லை, ஒருமுகப்பட்ட ஆற்றல் இல்லை. நாம் செய்யும் ஒவ்வொரு வேலையும், உடலின் ஒவ்வொரு அசைவும், நாம் சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணமும் சித்தம் எனப்படும் மனப்பொருளில் ஒரு பதிவை ஏற்படுத்துகிறது. இந்த பதிவுகள் தொலைந்து போவதில்லை. அவை சேமிக்கப்பட்டு நமது எதிர்கால செயல்களுக்கும் வாழ்வில் நமது எதிர்கால குணத்திற்கும் விதைகளாக மாறுகின்றன. உங்களால் மனதை கட்டுப்படுத்த முடிந்தால் உங்களால் உடலை கட்டுப்படுத்த முடியும். உங்களால் உடலை கட்டுப்படுத்த முடிந்தால் உங்களால் இயற்கையையே கட்டுப்படுத்த முடியும். யோக தத்துவம் மனதை அதன் மிக குறைந்த நிலையிலிருந்து எடுத்து அதை ஒருமைப்பாட்டின் மிக உயர்ந்த நிலைக்கு எப்படி கொண்டு செல்வது என்பதை நமக்கு கற்பிக்கிறது. இது ஒரு அறிவியல். மற்ற எல்லா அறிவியலைப் போலவே இதற்கும் பயிற்சி தேவை. வெறும் வாசிப்பு அல்லது கேட்டல் மட்டுமே விரும்பிய முடிவை தந்துவிடாது. துன்பமயமான இந்த உலகத்திலிருந்து வெளியேறி அமைதி மற்றும் நித்திய பேரின்ப உலகிற்குள் நுழைவதற்கான ஒரே வழி ஒருமைப்பாடு மட்டுமே. மனம் ஒரு ஏரியை போன்றது. அது அமைதியாக இருக்கும்போது அதன் அடிப்பகுதியை தெளிவாக காணலாம். அது கலங்கும்போது சேற்றைத் தவிர வேறு எதையும் நீங்கள் காண முடியாது. முதல் படி மனதை கவனிப்பதாகும். அமைதியாக அமர்ந்து மனம் விரும்பிய இடத்திற்கு செல்ல விடுங்கள். ஆனால் அதன் பல்வேறு அசைவுகளை சும்மா கவனியுங்கள். மனம் பல முட்டாள்தனமான எண்ணங்களால் நிறைந்திருப்பதை காண்பீர்கள். ஆனால் நீங்கள் அதை கவனிக்க கவனிக்க எண்ணங்கள் மெல்ல மெல்ல குறையும். சிறிது நேரத்திற்குப் பிறகு அலைகள் இல்லாத ஏரியைப் போல மனம் அமைதியடையும். அப்போது உங்களுக்குள் உங்கள் உண்மையான இயல்பை காண்பீர்கள். அமைதியற்றதாக இருப்பது மனதின் இயல்பு. அது எப்போதும் திருப்திக்கும் மகிழ்ச்சிக்கும் தனக்கு வெளியே எதையாவது தேடிக்கொண்டே இருக்கிறது.
நமது எண்ணங்கள் நம்மை எப்படி உருவாக்கியுள்ளனவோ அப்படியே நாம் இருக்கிறோம். எனவே நீங்கள் எதை சிந்திக்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். சொற்கள் இரண்டாம் பட்சமே. உண்மையான திருப்தி வெளியில் இல்லை, அது உள்ளே இருக்கிறது. மனதை எப்படி உள்நோக்கி திருப்பி அங்கேயே அதை கண்டறிவது என்பதை நாம் கற்க வேண்டும். ஒருமைப்பாட்டின் வலிமையே அனைத்து அறிவு மற்றும் அனைத்து ஆற்றலின் களஞ்சியத்தை திறக்கக்கூடிய ஒரே திறவுகோலாகும். ஒருமைப்பாட்டிற்குச் செல்லும் வழியில் பல தடைகள் உள்ளன. அவற்றில் மிகப் பெரியது நமது சொந்த உடல் மற்றும் அதன் பல்வேறு தேவைகளே ஆகும். நமது ஆன்மீக பாதையில் உடல் ஒரு தடையாக மாறாதபடி உடலை எப்படி வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருப்பது என்பதை நாம் கற்க வேண்டும். ஆரோக்கியமே வெற்றிகரமான வாழ்க்கைக்கு முதல் தேவை. மன உறுதி என்பது மனதின் உயர்ந்த ஆற்றலாகும். இதுவே பிரபஞ்சத்தையும் அதில் உள்ள அனைத்தையும் இயக்கும் சக்தியாகும். உங்களுக்கு வலிமையான மன உறுதி இருந்தால் உங்களால் ஒவ்வொரு தடையையும் கடக்க முடியும். நீங்கள் நிர்ணயிக்கும் ஒவ்வொரு இலக்கையும் அடைய முடியும். தொடர்ச்சியான பயிற்சி மற்றும் நமது ஆசைகள் மற்றும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் மன உறுதியை எப்படி வளர்ப்பது என்பதை நாம் கற்க வேண்டும். நாம் எவ்வளவு அதிகமாக நமது ஆசைகளை கட்டுப்படுத்துகிறோமோ அவ்வளவு அதிகமாக மன உறுதி வலிமை பெறுகிறது. இதுவே சிறந்த மனிதர்களின் இரகசியமாகும். மனதின் ஆற்றல்கள் எல்லையற்றவை. மனித மனதினால் என்ன செய்ய முடியும் என்பதில் ஒரு சிறு பகுதியை கூட நாம் அறியவில்லை. மனம் இயற்கையிலேயே அமைதியற்ற ஒரு குரங்கை போன்றது. அது போதாதென்று இந்த குரங்கு மதுவை குடித்துவிட்டு இன்னும் அதிகமாக போதை அடைந்தது. பின்னர் ஒரு தேள் அதை கொட்டியது. அதுவும் போதாதென்று ஒரு பிசாசு அந்த குரங்குக்குள் நுழைந்து அதை முழுமையாக ஆக்கிரமித்துக் கொண்டது. அந்த குரங்கின் அமைதியற்ற நிலையை எந்த மொழியால் விவரிக்க முடியும்? அப்படியே மனித மனமும் உலக ஆசைகளால் போதை அடைந்து அமைதியற்று கிடக்கிறது. கடைசியாக அகந்தை எனும் பிசாசு மனதிற்குள் நுழைந்து உலகில் உள்ள மற்ற எல்லா உயிரினங்களையும் விட தானே உயர்ந்தது என்று நினைக்க வைக்கிறது. இத்தகைய மனதை கட்டுப்படுத்துவது எவ்வளவு கடினம்! முதல் பாடம் சிறிது நேரம் அமர்ந்து மனதை ஓட விடுவதாகும். மனம் எப்போதும் கொதித்துக் கொண்டே இருக்கிறது. அது குதித்துக் கொண்டிருக்கும் அந்த குரங்கை போன்றது. அது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குதிக்கட்டும். நீங்கள் காத்திருந்து கவனியுங்கள். அறிவே ஆற்றல். நீங்கள் உங்கள் மனதை கவனிக்கத் தொடங்கியவுடன் அது அமைதியடையத் தொடங்கும். பல அருவருப்பான எண்ணங்கள் அதில் வருவதை நீங்கள் காண்பீர்கள். உங்களால் இப்படியெல்லாம் சிந்திக்க முடிந்தது என்பது உங்களுக்கே வியப்பாக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் மனதின் விசித்திரங்கள் குறைந்து வருவதையும் ஒவ்வொரு நாளும் அது அமைதியாகி வருவதையும் நீங்கள் காண்பீர்கள். முதல் சில மாதங்களில் உங்களுக்கு பல எண்ணங்கள் இருப்பதைக் காண்பீர்கள். ஆனால் பின்னர் அவை சற்றே குறைந்திருப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள். இன்னும் சில மாதங்களில் அவை இன்னும் குறைவாக இருக்கும். இறுதியாக மனம் உங்கள் முழுமையான கட்டுப்பாடு மற்றும் கட்டளையின் கீழ் வரும். ஆன்மா மனதின் எஜமான், மனம் உடலின் எஜமான். நமக்குள் இருக்கும் இந்த நித்திய படிநிலையை நாம் உணர வேண்டும். மனதின் ஆற்றலால் நம்மால் உடலை குணப்படுத்த முடியும், நமது விதியை மாற்ற முடியும், மேலும் நமது சொந்த தெய்வீகத்தையே உணர முடியும். இந்த மகத்தான உண்மையை உணர்ந்து கொள்வோம். வாழ்க்கையில் அனைத்து வெற்றிக்கும் ரகசியம் மனதை ஒரு புள்ளியில் குவித்து அங்கேயே நிலையாக வைத்திருப்பதாகும். ஒருமைப்பாடு என்பது அறியாமை எனும் இருளில் நமக்கு வழிகாட்டும் விளக்கு. அது நம்மை உயர்ந்த அறிவு எனும் ஒளிக்கு இட்டுச் செல்கிறது. மனம் ஒருமுகப்படும்போது ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உங்கள் காலடியில் இருக்கும். உங்கள் மீது நீங்களே எஜமானாகவும் இயற்கையின் எஜமானாகவும் இருப்பீர்கள். எழுமின் விழிமின். உங்கள் ஒவ்வொருவராலும் முழுமையான சுயக்கட்டுப்பாடு மற்றும் ஆன்மீக உணர்தல் எனும் இலக்கை அடையும் வரை நில்லாது உழையுங்கள்.